ஒரு பக்கம் சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் அமித்ஷா இன்னைக்கு வந்து சிஎம் வேட்பாளர் எடப்பாடி இல்லைன்னு அறிவிச்சிருக்காரு. பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி தான் அறிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் பேசும்போது ஒரே நேரத்தில் அதிமுகவுடைய தலைமையும் டார்கெட் பண்ணுறாங்க, மாஜி அமைச்சர்களும் டார்கெட் பண்ணுறாங்கன்னா பின்னாடி உள்ள அரசியல் பின்னணி. மாஜி அமைச்சர்களில் நீங்கள் பார்த்தா இந்த 2 நாளாக முன்னாள் மாஜி அமைச்சர்கள்லாம் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை பூரா எட்டி எட்டி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பணம் பறி போனது உண்மை, கொள்ளை போனது உண்மை, பாஜக திட்டமிட்டு செய்து உண்மை. முருகன் மாநாடே நடத்தினது இந்த அமைச்சர் வீட்டில் கொள்ளையடிப்பதற்கு. ஒரு முக்குளத்தோர் அமைச்சர் வீட்டில் பணமே இல்லாமல் அவன் பரதேசியா பொருளுக்காக செஞ்சிருக்கிற வேலை. அறுவடை போட்டது முன்னாள் அமைச்சர் வீட்டில் அறுவடை செய்வதற்காக, கொள்ளையடிப்பதற்காக. உருவத்தமான போட்டதே இந்த மாஜி அமைச்சர் வீட்டில் கொள்ளையடிப்பதற்காக தேதி நேரம் குறிக்கப்பட்டது. இந்த பணம் யார் வீட்டில் இருக்கு சொல்லணும்னா இது எங்க வீட்டை சுத்தியே தான் இந்த செய்தி பூரா இருக்கு. பாதிக்கப்பட்டவர் அதை எடுத்தவர் சொல்லக்கூடியவர்கள் அங்கே சுத்தி சுத்தி தான் இருக்காங்க, யாரு எங்க இல்லை. சரி, இதுல என்ன நிலைமைன்னு கேட்டா அந்த 2 வழக்கறிஞர்கள், ஐயோ அப்பா ராஜா, முருகா அவங்க பேரு, வக்கீல்கள் பேரு, சரி, அவங்களாம் என்ன மாநாட்டை குழப்பம் பண்றான்னு புகார் கொடுத்த ஆளுங்க. 2 வழக்கறிஞர்கிட்ட காவல்துறையினர் நெருங்க முடியல. காரணம் ஒன்றிய அரசு. துணை பேராசிரியருக்கு எச்சரிக்கை, மதுரை வேற மாதிரி, மதுரை மண் வேற மாதிரி, மரியாதையா எடுத்த பணத்தை செலுத்தி விடுங்க. செலுத்த தவறினால் இந்த மண் வேற மாதிரி மண். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மதுரையில் ஒரு மெகா சம்பவம், வெளியில் அதிகம் வரல. ஒரு முன்னாள் அமைச்சருடைய வீட்டில் கிட்டத்தட்ட 200 கோடின்னு ஒரு பேச்சு வெளியே எழுந்திருக்கிறது. அடித்து விட்டார்கள் அப்படின்னு முருகபத்தமான அன்றையும் நடந்திருக்கிறது. இது ரகசியமாக வீட்டில் செய்யப்படுகிறது என்று விசாரிக்கும் போது தெரிகிறது. அநேகமாக மதுரைனாலே உங்களுக்கு மீறி சில விஷயங்கள் தெரியாதுன்னு நம்புகிறோம். என்ன நடக்கிறது, இதை எப்படி பார்க்குறீங்க? நடந்த சம்பவம் ஏதாவது உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கா? அனைவருமே ஆச்சரியப்படக்கூடிய, அதே நேரத்தில் மிகவும் வருத்தப்படக்கூடிய, சிலருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய, சிலருக்கு துயரம் அளிக்கக்கூடிய, விரும்பத்தகாத ஒரு சம்பவம் தான். அதான் நான் இதை கருதுகிறேன். முன்னாள் அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியானால் நம்ம பேரை சொல்ல முடியல, மக்களுக்கு ஓரளவு எல்லாத்துக்கும் நாடு முழுவதும் 3 நாளாக தெரிஞ்சிருச்சு. முன்னாள் அதிமுக அமைச்சங்கிறது டிக்ளேர் ஆயிடுச்சு, எல்லாம் டிக்ளேர் ஆயிடுச்சு. நான் கருத்து வேறுபாடுகள், மனமாச்சரியங்களோடு அரசியலில் எப்பயுமே பேச மாட்டேன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஒரு 3 நாட்களாக உங்களை போன்ற ஊடகங்கள் என்னை நிறைய தொடர்பு கொண்டு நீங்கள் இதை பேச வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே பாதிக்கப்பட்ட அந்த முன்னாள் அமைச்சரும் நானும் ஒரே இடத்தில் ஒரே களத்தில் பயணித்தவர்கள். அரசியலில் கருத்து முரண்பாடுகள் என்பது வேறு. துயரமான சம்பவத்தில் மனம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் வெந்த முன்னில் வேல் பாய்ச்சக்கூடாது என்பதற்காக நான் பொதுவாக அமைதி காத்து, அரசியல் நாகரிகம் காத்து இதை பற்றி நான் பேட்டி கொடுக்க விரும்பவில்லை என்று சொன்னேன். அறக்கழகத்தை பொறுத்தளவில் நான் ஆரம்பம் முதல் ஒரு வரலாற்று பதிவுகளாக சில செய்திகளை தொடர்ந்து பேசி வருகின்ற காரணத்தால் உங்களை நான் மறுக்க முடியவில்லை. இந்த சம்பவம் எப்படி வெளியே வருதுன்னு கேட்டீங்களாக்க, பாஜக சேர்ந்தவர்களே இதை அவர்களுடைய வலைதளத்தில் இதை இந்த மாதிரி செய்தியை வெளியிடுறார். அதிமுகவின் முன்னாள் தெர்மோகோல் விஞ்ஞானி அமைச்சர் பணம் 200 கோடியை கொள்ளையடித்த பாஜகவினர். பாஜக கட்சிக்காரர் தான் வலைதளத்தில் போடுறார், அவரே போடுறார் இந்த செய்தி. இதுதான் முதலாக இந்த செய்தி வெளிவந்தது வலைதளத்தில். இதுக்கு பின்னாடி தான் எல்லாத்துக்கும் வெளியே தெரியும். பாதிக்கப்பட்டவர் வெளியே சொல்ல முடியாத நிலைமை.
கொள்ளையடித்தவர்கள் மகிழ்ச்சியாக வெளியே கொண்டாட முடியாத நிலைமை. ஆனால் ஒரு பாஜக கட்சியை சேர்ந்தவர் இதை வெளியிடுகிறார். அவர் என்ன சொல்றாரு? மதுரை மாவட்டம் தொரிமான் பகுதியில் பாஜக முக்கியமான பொறுப்பாளரா? ஆமா, அதிமுக மாஜி அமைச்சரின் பண்ணை வீட்டில் ரூபாய் 200 கோடி கொள்ளை. பாஜக கட்ட பஞ்சாயத்து செய்து, இது பூரா பாஜக காரன் தான் எழுதுறான். பாஜக கட்ட பஞ்சாயத்து செய்து ரவுடிகள் மூலம் பறித்ததாக பதிவால் பரபரப்பு. மதுரை அதிமுக மாஜி அமைச்சரின் பண்ணை வீட்டில் 200 கோடி பணத்தை பாஜக கட்ட பஞ்சாயத்து செய்து ரவுடிகள் மூலம் பறித்ததாக சமூக வலைதளத்தில் பாஜக பிரமுகர் வெளியிட்ட முக்கிய பதிவு. பாஜக ஆதரவான மதுரையைச் சேர்ந்த ரவிக்குமார், அவர் பேரே போடுறாரு, அவர் ஒன்றும் மறைச்சலாம் போடல, அவரே போடுறாரு. தனது சமூக வலைதளத்தில் மதுரை மாநகர் பாஜக வழக்கறிஞர்களில் சிலர் கட்ட பஞ்சாயத்துக்கள் செய்வதும் சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் செய்வதும் வாடிக்கையாக உள்ளது. இதை தடுக்கவில்லை எனில் மதுரை பாஜகவிற்கு சங்கடங்கள் ஏற்படும். மதுரை அப்படின்னு சொல்லி அவர் இந்த வலைதளத்தில் இந்த பதிவை வெளியிடுறார். இவர் யார் பாஜகவில் கேட்டால் இவர் ஒரு முக்கிய பிரமுகர். தேவர் பெயரை சொல்லி அரசியல் செய்யக்கூடிய பாஜகவிற்கு துணையா இருக்கிறதாக சொல்லிக் கொள்கிற ஒருவருக்கு வேண்டியவர். சரி, இங்கே அரசியல் தான், எல்லாத்துலேயுமே அரசியல். இப்போ எங்களை மாதிரி நடுநிலைமையோட நியாயத்திற்காக குரல் கொடுக்குறாலும் அரிதாக போச்சு அரசியல் களத்தில். நான் ரொம்ப வருத்தத்தோடு தான் இந்த மாஜி அமைச்சர் நிலைமையை புரிந்து பேசுகிறேன். இதை பற்றி நாங்கள் முழுமையாக ஆராய்ந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி மதுரையில் நம்மளை மீறி எந்த செய்திகளும் தெரியாமல் இருக்க போகிறது இல்லை. நிச்சயமாக குறிப்பாக சொல்லணும்னா இது எங்கள் வீட்டை சுற்றியே தான் இந்த செய்தி பூரா இருக்கு. பாதிக்கப்பட்டவர், அதை எடுத்தவர் சொல்லக்கூடியவர்கள்லாம் அங்கே சுற்றி தான் இருக்காங்க, யாரும் எங்கேயும் இல்லை. சரி, இதில் என்ன நிலைமைன்னு கேட்டால் நான் பல்வேறு பேட்டிகளில் சொல்லுகிறேன், பாஜக கட்சி என்பது பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய கொள்கைக்கு நேர் எதிரான கட்சி. பாஜக என்பது முக்குலத்தோருக்கு எதிரான கட்சி, ஒட்டுமொத்த மனித வர்க்கத்துக்கு எதிரான கட்சி, தமிழ் சமூகத்துக்கு எதிரான கட்சி, அது வேற. ஆனால் அமித்ஷா முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு முன்னாடி முத்துராமலிங்க தேவருக்கு ஜெயின்னு சொன்னாரே, அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கு. தென் மாவட்டத்தில் முருக பக்தர்கள் மாநாட்டு மூலமாக இந்த முக்குலத்தோர் சமூகத்தை இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்களே, அதற்கு பின்னாடி காரணம் இருக்குன்னு ஆதாரத்துடன் பேசுறேன். யாராவது சரியான ஆளு பாஜக ஆதரிக்கிற தேவர் பேரை சொல்றவன் நான் சொல்ற ஆதாரத்தை மறுத்து பேசு. அமித்ஷா வந்ததே நோக்கமே வேற. நீங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பாஜக இப்ப ஆட்சியில் மந்திரியா இருக்கிறவங்க வீட்டுக்கு அமலாக்கப்படை, வருமான வரி படை, புலனாய்வு படை இதை அனுப்புறான். முன்னாள் அமைச்சர் வீட்டுக்கு யார் அனுப்புறான்னு கேட்டா அறுபடையில் அறுபடை மாநாடு எதுக்காக நடத்தப்பட்டதுன்னு இப்ப சொல்றேன். அறுபடை மாநாடு தேதியை குறித்ததே முன்னாள் அமைச்சர் வீட்டில் கொள்ளையடிப்பு இருக்காதான். பகிரங்கமா சொல்றேன், வழக்கு போடுங்க. வெளிவராத அதிர்ச்சியா இருக்கு. அறுபடை இப்ப மந்திரியா மாநாடு போட்டதே முருகபக்தர் அறுபடை போட்டது முன்னாள் அமைச்சர் வீட்டில் அறுவடை செய்வதற்காக, கொள்ளையடிப்பதற்காக. முருகபக்த மாநாடு போட்டதே இந்த மாஜி அமைச்சர் வீட்டில் கொள்ளையடிப்பதற்காக தேதி நேரம் குறிக்கப்பட்டது. இந்த பணம் யார் வீட்டில் இருக்கு? காவல்துறை நெருங்கிருச்சு. சரி, அப்படி பார்த்தா பாஜக நபர் தான் இதை வெளியிடுறாரு, பாஜக தான் கொள்ளையடிச்சாங்கன்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. அப்ப அது என்ன பாஜக கட்சிக்கு ஒரு கோஷ்டி பூசலா? வெளி சொன்ன காரணம் என்னன்னு கேட்டா, அவருக்கு பங்கு போலையோ, அவர் நேர்மையானவரான்னு எனக்கு தெரியாது வெளியிட்டவர். சரி, ஆனா அவரை வெளியிட சொன்னவருக்கு இந்த பணம் யார்கிட்ட போய் சேர்ந்துருக்கு தெரியுமா? PSNல் வேலை பார்த்தவர், துணை பேராசிரியர், இப்பொழுது அவர் பேராசிரியர் என்று சொல்லி நாடகம் ஆடுகிறவர், தேர்தல் களத்தில் நின்றவர், மதுரை தேர்தல் களத்தில். அவர் மேல இந்த தேவர் பேரை சொல்றவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, தனக்கு கிடைக்க வேண்டிய நாடாளுமன்ற சீட்டை இவர் வாங்கிட்டாரு, இல்லாடி எனக்கு கிடைச்சிருக்கு, அவர் மேல கோபம். அவருக்கு வேண்டிய நண்பரை வச்சு இது வெளியிட்டாங்க. எல்லாம் அரசியல் தான், அரசியல் மோட்டிவ் தான்.
இவன் கொள்ளையடிப்பதா 200 கோடிக்கு மேலே, 278 கோடின்றா, 150 கோடின்றா, அதை பற்றி. ஆனால் எப்படி 200 கோடிக்கு மேலே தான், அது ஒரு அது ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் நடந்தது நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், நான் மிகைப்படுத்தி பேசலை. அமலாக்கப்படை இப்போ இருக்கிற அமைச்சர் வீட்டுக்கு, வருமான வரித்துறை படை இப்போ இருக்கிற திமுக அமைச்சர் வீட்டுக்கு, செந்தில் பாலாஜி கிட்ட துரைமுருகன் வீட்டுக்கு அனுப்புகிறான். முன்னாள் அதிமுக அமைச்சர் வீட்டுக்கு யார் அனுப்புகிறான்னு கேட்டால் அறுபடை மாநாட்டில் அந்த முன்னாள் அமைச்சர் இருக்கார். ஆமாம், இப்போ கூட சர்ச்சையாக இருக்கு. காவல்துறை முழுமையாக அங்கே இருக்கு. 3 அமைச்சர்கள் அங்கே இருந்தாங்க. அங்கே இந்த மாநாட்டுக்கு அந்த 2 வழக்கறிஞர்கள், ஐயோ அப்பா ராஜா, முருகா, அவங்க பேர், வக்கீல்கள் பேர். சரி. அவங்களாம் என்னைய மாநாட்டை குழப்பம் பண்ணுறான்னு புகார் கொடுத்த ஆளுங்க, கட்ட பஞ்சாயத்து வழக்கறிஞர்கள். ஆமாம் ஆமாம். இல்லை எனக்கு என்னன்னு கேட்டால், பணம் பறி கொடுத்தவுடைய நிலைமை பரிதாபம். அவர் கொள்ளையடிச்சாரா, ஊழல் பண்ணாரா, லஞ்சம் பண்ணாரான்றது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை பார்த்துருக்குன்னு பார்க்கல. சரி. இல்லை அவர் பணமே கணக்கில் காட்டாத பணமா, கணக்கில் காட்டின பணமா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் முருக பக்தர் மாநாட்டில் இருக்கும்போது இந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. கொள்ளையடிக்கப்பட்டதுனால் அவர் ஒரு பண்ணை வீடு, விளாங்குடியில் ஒரு அபார்ட்மெண்ட் வீடு, சர்வேர் காலையில் ஒரு அபார்ட்மெண்ட் வீடு, இதையெல்லாம் நோட்டம் பண்ணது அவரால் நியமிக்கப்பட்ட காவலாளி, அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு ரவுடி. இன்னும் சிலருக்கு சந்தேகம் ஏற்படுகிறது, அவர் வீட்டில் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதையுமே இது கிட்டத்தட்ட பணம் பறி போனது உண்மை, கொள்ளை போனது உண்மை, பாஜக திட்டமிட்டு செய்து உண்மை. முருகன் மாநாடே நடத்தினது இந்த அமைச்சர் வீட்டில் கொள்ளையடிப்பதற்கு. ஒரு முக்குளத்தோர் அமைச்சர் வீட்டில் பணமே இல்லாமல் அவன் பரதேசியா பொருளுக்காக செஞ்சிருக்கிற வேலை. முக்குளத்தோர்னாலே பிடிக்காது அந்த பிஎஸ்என்எல் துணை பேராசிரியருக்கு. திட்டமிட்டு முக்குளத்தோர் சமூகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவன். இவங்க தான் பேசுறாங்க, நாங்கள் முக்குளத்தோரை வாழ வைப்போம்னு சொல்லி. தேவர் பேரை சொல்லி நாடாளுமன்றத்துக்கு சீட்டு கேட்டவருக்கு கவுன்சிலர் கூட கொடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா முக்குளத்தோர் வரக்கூடாது. முக்குளத்தோர் எப்படி இருக்குன்னு கேட்டால், அடியாளாக, ஏவலாளியாக, கூலி ஆளாக பார்க்குறான். கவர்னர் பதவி கொடுத்துக்கலாம்ல முக்குளத்தோருக்கு. இதை முக்குளத்தோர் தெரிஞ்சுக்கிறேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், ஒரு கூட்டணி கட்சியை சேர்ந்த இந்த மண்ணின் மைந்தர் அவர் வீட்டில் துணிச்சலா இந்த மண்ணை சேராத பாஜக என்கின்ற ஒரே காரணத்தை பயன்படுத்தி ஒன்றிய அரசு அவருக்கு நிர்மலா சீதாராமன் துணை, இந்த 2 வழக்கறிஞர் மோடியோட நிர்மலா சீதாராமன் இந்த நபரே கூட்டு போய் துணை பேராசிரியர் புகைப்படம் எடுத்திருக்கார். இவர் பாதிக்கப்பட்டவர் என்ன செய்றாரு, உடனே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதுரை அமைச்சர்கிட்ட தொடர்பு கொண்டு, அவர் இந்த இடத்துல பழிவாங்க நோக்கம் எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை என்பதற்கு இது ஒரு சான்று. அவர் உடனே முதலமைச்சர் அளவுக்கு தகவலை கொண்டு போயிருக்கிறாரு. அவங்களும் உடனடியாக காவல்துறை ஏடிஜிபி தலைமையில் இங்கே உட்கார்ந்து முகாமிட்டு அந்த பணத்தை எடுத்தவர்கள் வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்கள கைதாவது முறையாக கைது செய்யலை. அவங்கள எல்லாத்தையும் பிடிச்சி விசாரிச்சதில் சில பணங்கள், சில கோடிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இன்னும் கோடிகள் கைப்பற்றப்படணும். ஓகே. அப்போ நான் பேராசிரியர் எங்கே இருக்கிறார் என்றால் நிர்மலா சீதாராமனுடைய பைக்கெட்டில் இருக்காங்க. 2 வழக்கறிஞர்கிட்ட காவல்துறையினர் நெருங்க முடியல. காரணம் ஒன்றிய அரசு. இப்போ இங்கே எல்லாம் பொதுமக்கள் என்ன யோசிக்கணும்னு கேட்டால், நாங்கள் என்ன சொல்கிறோம், பாஜக இந்த நாட்டுக்கு ஆகாத கட்சி. பாஜக வந்தால் ரவுடிகள், கொள்ளை, திருட்டு எல்லாம் நடக்கும்னு சொல்கிறோம். இப்போ மதுரைக்கு இப்போ நம்ம பாதிக்கப்பட்டிருக்காரு பாருங்க அமைச்சர், அவருடைய பரம்பரை என்ன, அவருடைய வம்சாவளி என்ன? நீங்கள் மதுரை விளக்குத்தூண் காவல் நிலையம் இருக்கு, பழங்கால கட்டடம். அந்த கட்டடத்தில் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டால், வரி வசூல் செய்வதற்காக ஆங்கில ஏகாதிபத்திய அரசு அங்கே கொடுத்துன வரி வசூல் பண்ணுறதுக்கு வெள்ளைக்காரன் பிரிட்டன்லேருந்து வந்திருக்கான். நீங்கள் அவனை போய் கதவை தட்டி எனக்கு காவல் கூலி கொடுன்னு ஒருத்தன் கேட்டிருக்கான்.
ஏன்னா நானே இங்கிலாந்து நாட்டிலேருந்து உங்களை வசூல் பண்ணுறதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கு, நீ ஏன்ட்ட காசு கேட்குறியான்ட்டுங்க. ஏய், நீ எங்கே வேணாலும் வசூல் பண்ணு, ஏன் வேலை நான் இருந்தால் தான் நிம்மதியாக தூங்க முடியும், வீட்டில் கூலி கொடுறான்னு வாங்கிறேன். இது அவன் ஆச்சரியமாக, நான் அவர்களை அடிமைப்படுத்தி வரி வசூல் செய்த சென்ற ஆங்கிலேய அதிகாரி என்னை ஒருவன் காவலாளி காவல் கூலி வாங்கினான், உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவன் அப்படின்னு போட்டு அவன் பேரை டைரியில் எழுதி, அந்த டைரி இங்கிலாந்து லைப்ரரியில் இருக்கு. சரி சரி. அதை காவல் கோட்டத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் எழுதியிருக்கார். அவனுக்கு சொந்தக்காரர் தான் பாதிக்கப்பட்ட அமைச்சர். இன்றைக்கு முக்குளத்தூர் வனவளத்தில் தென் மாவட்டத்தில் யாரும் எழுந்திருக்க கூடாது. இது பாஜக திட்டம். அதன் திட்டத்துக்கு முதல் பலி இந்த அமைச்சர் ஆயிருக்கார். இதான் என்னுடைய ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு. அமித்ஷா இங்கே கால்கோள் விழா நடத்தியதே, திட்டமிட்டதே, அறுபடை வீடு கட்டினது இதுக்காக தான். ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் அமித்ஷா இன்னைக்கு வந்து சிஎம் வேட்பாளர் எடப்பாடி இல்லைன்னு அறிவிச்சிருக்காரு, பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி தான் அறிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் பேசும்போது ஒரே நேரத்தில் அதிமுகவுடைய தலைமையும் டார்கெட் பண்ணுறாங்க, மாஜி அமைச்சர்களும் டார்கெட் பண்ணுறாங்கன்னா பின்னாடி உள்ள அரசியல் பின்னணி. மாஜி அமைச்சர்களில் நீங்கள் பார்த்தா இந்த 2 நாளாக 3 நாள் மாஜி அமைச்சர்கள்லாம் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை பூரா எட்டி எட்டி பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, இருக்கா இல்லையாண்டு. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டையும் வீழ்த்தணும் பாஜக திட்டம். இப்போ அதிமுக வீழ்த்துவதற்கு அனைத்து விதமான வேலையை பார்த்துட்டான், சொல்லிக்கிட்டே இருக்க பார்க்குறான். நான் முக்கா 3 தடவை அமித்ஷா சொல்லிட்டாரு. இப்போ என்ன சொல்லிட்டாரு? அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வீராதி வீரங்க அண்ணா திமுக ரோசம் இருந்தா அமித்ஷாவை எதிர்த்து 24 மணி நேரம் பேட்டி கொடுத்து அமித்ஷா சொன்னதா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்போ அமித்ஷா தெளிவா சொல்லிட்டார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக பங்கு பெறும், ஆட்சியில் பங்கு. அப்ப என்ன அர்த்தம்? முதல்வர் வேட்பாளர் குறித்து கேட்கிறாங்க, யார் முதல்வர் வேட்பாளர், அது வந்து பெரும்பான்மையாக வெற்றி பெற்றதுக்கு முன்னாடி முடிவு பண்ணுவோம். அதிமுகவை சார்ந்த ஒருத்தர் சொல்றாரு தவிர எடப்பாடி சொல்லவே இல்லையா? அவர் எடப்பாடி முதலமைச்சராக ஒத்துக்கல. நீங்க செங்கோட்டையனை வச்சு நாடகம் போட்டாங்க, இப்ப செங்கோட்டை எங்க? இப்ப நாளைக்கு செங்கோட்டை கூட முதல்வர் வேட்பாளர் மாற வாய்ப்பு இருக்கா? அதை விட அடுத்த கேள்வி, தாவேக்கா நிலைமை என்ன? இன்னும் தேர்தலுக்கு 4 நாளுக்கு வருவார். தாவேக்கா வந்து ஒரு சோதனை குழந்தை தானே, காத்திருங்கள்ன்றாரு. தாவேக்கா ஒரு சோதனை குழந்தை, பாஜக பெற்றெடுத்த சோதனை குழந்தை. பெரியாரின் வழிகாட்டி முருகன் மாநாட்டில் பெரியார திட்டுறான். இதுவரைக்கும் இந்த ஜோசப் விஜய் பெரியார் வழிகாட்டின்னு சொன்ன ஜோசப் விஜய் அமையாரு காரணம் என்ன? அதிமுகவை க்ளோஸ் பண்றது 2026. அதற்கு வழிப்பறி திருடர்களாக கொள்ளைக்காரர்களாக மதுரை பாஜக மாறி இருக்கு. இது வழிப்பறி, பிளாக்மெயில். உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா இந்த ஊர் காவக்காரன் முன்னாள் அமைச்சர் தப்போ சரியா கொள்ளையடிச்சாரோ ஊழல் பண்ணா லஞ்சம் பண்ணாரோ அது அமலாக்கத்துறையை வச்சு பாரு, வருமான வரித்துறை பார்க்கட்டும். நீ யார நேரடி கொள்ளை? நீ மதுரையில் வந்து அதுக்கு காரணம் என்ன? முன்னாள் அமைச்சர் இவ்வளவு பணம் வச்சிருக்கிறவர், உன் சொந்தக்காரன் இன்னும் சிம்மக்கல்ல மூட தூக்கிட்டு இருக்கான், ஒரு ரத்த சொந்தம் இன்னும் வெங்காய வியாபாரம் பார்த்துக்கிட்டு மேடையில் பேசினா மட்டும் பத்தாது, பேக்ரவுண்ட் வேணும். ஏன் உன்னைய கண்டு அஞ்சல தொட்டா டான்ஸ் பார் வாங்கணும், வெடிக்கணும். எவ்வளவு துடிச்சல் உனக்கு அவங்களுக்கு இருந்தா, பிஜேபி காரனுக்கு இருந்தா இங்க வரலாம். அமலாக்கப்படையும் விடல, வருமான வரித்துறையும் விடல. அறுவடை எண்ணிக்கை உன் வீட்டில் அறுவடை பண்றான்னா எவ்வளவு துணிச்சல் அவனுக்கு. இந்த துணிச்சல் எங்க இருந்து வந்துச்சு? திட்டமிட்டு முக்குளத்தோர் சமூகத்துடைய ஒரு அமைச்சர், இதுலயும் கெட்டிக்கார அமைச்சர் இருக்கான், அங்கெல்லாம் போல முன்னாள் அமைச்சர்லாம் உன்னைய அவன் சாதாரண இடம் போட்டிருக்கான். சாதாரண இடம் போட்டதுக்கு காரணம் பின்னணி சரியில்லை. கொள்ளையடிக்கிற பணத்தை இந்த சமூக மக்களுக்கு 8 நாடு 24 ஊரான் தான் இந்த பாதிக்கப்பட்ட அமைச்சருடைய உறவினர் இருக்கிற ஊரு. இத்தனை 100 கோடியே அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கலாம். சாதாரண சாமானிய மக்கள் இன்னைக்கு தாலிக்கு தங்கம் இல்லாம இருக்காங்க. இன்னைக்கு வயதான கிழவிகள் இருக்காங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம. அரசு மருத்துவமனைக்கு பக்கத்தில் தான் இவருடைய மருத்துவமனை வச்சிருக்கிறார், மெடிக்கல் ஷாப். இனிமேல் புத்தி வரட்டும்ன்றதுக்காக சொல்றேன்.
நீ பாதி நான் உங்க மனசை புண்படுத்துறதுக்கு பேசுற யாரையும். ஆனா அடிச்சவன் யார், பறி கொடுத்தது நீ யார்? ஜாலியன் வாலாபாக் படுகொலையில கூட அந்த கூட்டத்துக்கு போனவன தான் சுட்டான். பெருங்காநல்லூர் போர் எவ்வளவு பெரிய போர், உரிமை போர் நடத்தினவன் ஒரு சொந்தக்காரன். உனக்கு அந்த தன்மான உணர்வு வேணா? நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டு ஒருத்தர் திரும்பிடலாமா? அவனுக்கு எவ்வளவு தில்லு இருந்தா திரும்பியிருப்பான். அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தவ யார்? ஓகே, இப்போ நீங்க சொல்ற பார்த்தா முழுக்க முழுக்க அது பிஜேபி தான் பிஜேபி கொள்ளடைன்னு சொல்றீங்க. கொள்ளை. ஓகே, அது இப்போ வந்து வெளிப்படையா வந்து நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? பிஜேபி அதுதான் பிஜேபி கட்சிக்காரனே வந்து அதை வெளியிட்டு இருக்காங்கிறதையும் சொல்றீங்க. இறுதி என்ன சொல்ல வரீங்க? தேள் கொட்டியவன் திருடனுக்கு தேள் கொட்டிருச்சு, என்ன செய்வான்? அது மாதிரி அவர் நிலைமை புகாரில் முழுமையாக சொல்ல முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அவருக்கு காவல்துறை மூலமாக நெருக்கிருச்சு. பணம் அவர் கைக்கு வந்துடும், பாதிக்கப்பட்ட பணம், பறி கொடுக்கப்பட்ட பணம் வந்துடும். அது திராவிட மாடல் இருக்கிறனால, திராவிட மாடல் அரசு இருக்கிறனால அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துருவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தகவல் இருக்கு. இந்த நிலைமைக்கு போக வேண்டியதில்லை, இந்த சந்தர்ப்பத்துக்கு போக வேண்டியதில்லை. திராவிட முன்னேற்றத்துக்கு வரலாம், சித்தாந்த ரீதியாக வரணும். ஆனால் திமுக இந்த நெருக்கடியை பயன்படுத்தி அவரை கூப்பிடாது. அவ்வளோ ஒரு கீழான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, தளபதி ஸ்டாலினும் அல்ல. அவருக்கு உதவி என்ற இடத்துல தான் போயிருக்கு. ஆனால் முன்னாள் அமைச்சர்களுக்கும் சொல்கிறேன், இந்நாள் அமைச்சர்களுக்கும் சொல்கிறேன், கோடான கோடிய கொள்ளை மக்கள் பணத்தை அடிக்காதீங்க. இதே மாதிரி மக்கள் புரட்சி வெடிச்சிடும். சாதாரண சாமானியமான விருந்தெல்லாம் பல கோடி பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கிறீங்க. மக்கள் ஒரு நாளைக்கு புரட்சிக்கு வந்துடுவான். இன்னைக்கு அந்த மக்கள் புரட்சிக்கு முன்னாடி மதுரையில் சாதாரணமாக இந்த அமைச்சரை கருதுனது எனக்கு வேதனையா இருக்கு. நீ இருக்கிற ஊர் பேரை சொன்னாலே பயப்பட வேணாமா? அடிச்சவன் யார், பறி கொடுத்து நீ யார்? பரிதாபமாக இருக்கு. அதனால் உங்கள் நிலைமையெல்லாம் மாற்றி கொள்ளுங்கள். நாங்களாம் இருக்கோம்னா மதுரையில் அரசியல் செய்கிறோம், களத்தில் நிற்கிறோம். தொட்டால் திருப்பி அடி அப்படின்ற மாதிரி இருக்கணும். அடிப்பான், அவன் அடிக்காட்டாலும் அவன் ஆள் இருப்பான், பேக்ரவுண்ட் இருக்கு. நாங்களும் அமைச்சரா இல்லை, தொட்டா டான்ஸ் போகிற மாதிரி வருவான், தற்கொலைப்பட மாதிரி வருவான். வரணும், அரசியல் அது வேணும். ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தில் திருப்புன்ற மாதிரி. இன்னும் அந்த அளவுக்கு நம்ம பக்குவமால அன்பு செலுத்துவோம். வம்பு சண்டைக்கு போக மாட்டான், வந்த சண்டையை விடவே கூடாது. அதனால இந்த அமைச்சர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பாஜக காரன் வட மாநிலம் மாதிரி இங்க நினைச்சு ஆட்டம் போடுறீங்க. நான் அந்த முன்னாள் துணை பேராசிரியருக்கு எச்சரிக்கை, மதுரை வேற மாதிரி, மதுரை மண்ணு வேற மாதிரி. மரியாதையா எடுத்த பணத்தை செலுத்தி விடுங்க. செலுத்த தவறினால் இந்த மண் வேற மாதிரி மண்ணு. பாதிக்கப்பட்டவன் மேல நீ எப்படி வேணா நடவடிக்கை எடு, சட்ட ரீதியா நடவடிக்கை, எங்களுக்கு வருத்தம் இல்லை. பணத்தை பறிமுதல் பண்ணு, சட்ட ரீதியா பண்ணு. கோடி கோடியா கொள்ளையடிக்காமையா பல்லாயிரம் கோடி செலவு கோடி முருகப்பெருமாள் மாநாடு நடத்துறீங்க. பாஜக எங்கடா வசூல் பண்ணீங்க? அதனால இந்த மண்ணை சேர்ந்தவன் யார் பாதிக்கப்பட்டாலும், பாஜக காரனால யார் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் பாதிக்கப்பட்டவன் பக்கம் துணை நிற்போம். இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் கை கொடுத்திருக்கிறது, திராவிட இயக்கத்தை சேர்ந்த நடிப்பில் நானும் கை கொடுப்போம். பாஜக காரன் அடங்கிக்கொள், அடங்க மறுந்தால் அடக்கி காட்டுவோம், எச்சரிக்கை. ஓகே, இது வந்து வெறும் அரசியல் நடவடிக்கையா அல்லது வெளிப்படையான புகார் எதுவுமே இல்லை. ஆனாலும் கூட ஒரு பனிமூட்டமாக நடந்துக்கிற சம்பவம் உண்மை தெரியுது. அதை செய்திருக்கிறது அமலாக்கத்துறையோ சிபிஐயோ ஐடிஓ பயன்படுத்தாமல் நேரடி பிஜேபியே இறங்கி களத்திலையும் கொள்ளடிச்சுக்கின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறீங்க. இதையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். விவாதத்தில் அறக்கலத்தை நேர உதவி பண்ணுங்கள்.